இந்த வாரம் ஸ்மாக்டவுனை லாஸ்ட் வீக் டேப் பண்ணிட்டாங்கன்றது உங்கள நிறைய பேர் தெரிஞ்சது. அது நோய்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் நியூ பிளட்லைன் கம்ஃபர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்ட் அகைன் கெவின் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்மாக்டவுனோட ஃபுல் ஸ்பாய்லர் டீட்டெயிலாகவே பார்ப்போம். 100% ஸ்பாய்லர் இருக்க போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணிக்கோங்கன்றது தான் என்னோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ அக்யூரேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சரி ரைட்டு, நம்ம டேமேஜ் பண்ணாமல் வீடியோ குழுமோம். ரீசெண்டாக நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்க்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ஒரு சில வாக்குவாதம் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருப்பாரு. ஒரு சில பிராவலும் வந்து அவங்களுக்குள்ள போற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன ரீசன் என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக நம்ம ரிசல்ட்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE இந்த வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே டேப் பண்ணாங்கன்றதை மெயினாக மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாத்துக்கும் வந்து லீவ் கொடுக்கலாம்ன்றதுக்காக தான் WWE இந்த விஷயம் பண்ணியிருக்காங்களாமா. அதன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா டேப்பிங் பண்ணிட்டாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அந்த ரிசல்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கோடி ரோட்ஸ்க்கும் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ்க்குமான ஃபியூட் வந்து இதோட முடிய போகிறது கிடையாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் மினிட் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்டோட லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ சாட்டர்டே நைட்டுக்கு அப்புறமா நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வந்து கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ப்ரோமோ கட் பண்ணியிருக்காங்கன்றதை. அதனால சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் முடிகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE காட்டல. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. அதனால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மாக்டவுன் வந்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வந்து கார்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காராமா. அதன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவே நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதை பற்றி பேசியிருக்காங்கன்றது தெளிவாக சொல்லல. பட் இருந்தாலும் அவங்க கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அப்புறமா கட் பண்ணியிருக்காங்கன்றதை டீகோட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பிளட் லைனுக்கும் நம்மளுடைய ஆண்ட்ராய்டே எல்ஐ நைட் ஆப்பலா குரூஸ்க்கான ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்சும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதில் வந்து நியூ பிளட் லைன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் வின் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுற டைமில் நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்ட்ரோ பண்ணியிருக்காரு. ட்ரூ மேக்கிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி பிளட் லைன் முடிச்சுட்டு உங்கள் சைடு வருவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரமா. அந்த சொன்னதோட வந்து நம்மளுடைய ஜிம்மி யூஸும் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் அட்டாக் பண்ணியிருக்காரு. ட்ரூ மேக்கிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிம்மி யூஸும் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரூ மேக்கிண்டரே சொல்லியிருந்தாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேரில் ஒருத்தனை முடிச்சிட்டேன், இன்னும் 4 பேர் பெண்டிங் இருக்காங்கன்னு. ஸோ ஓஜி பிளட்ல இன்னும் 4 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி கூட தான் ஃபியூட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அந்த இடம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜிம்மிலேருந்து ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி WWE ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நம்மளோட பியாங்கா பெலர் வந்து ஜேட் கார்லுக்கு பதிலாக நியோமி வந்து டாக் டீம் டைல்ஸை டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி. அதன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீக் வந்து கேண்டிஸ் லேரே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்போட சேலஞ்சர்ஸாக இருக்க போகிறாங்கன்றத. அதன் பியாங்கா பெலரும் நம்மளுடைய நியோமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக் டீம் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய நயா ஜாக்ஸ் அண்ட் ஆல்சோ கேண்டிஸ் லேரே கூட. இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களுடைய டைட்டிலை பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்டோட ஒரு சில பேக் ஸ்டேஜ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கோடி ரோட்ஸோட இன்ஜுரி அப்டேட், லிவ் மார்கனோட இன்ஜுரி அப்டேட், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தேன். ஸோ மறக்காம நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கு. நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ WWE டாக் டீம் சாம்பியனாக இருக்கிற நம்மளுடைய ஜானி கர்கனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெஷின் கன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற அலெக்ஸ் ஷெல்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானி கர்கனை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணியிருக்காருன்றதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய தொமாஸ் சிஎம் பங்கு நம்மளுடைய ஜானி கர்கனுக்கும் ஒரு நியூ தீம் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுத்துருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் டீகோட் பண்ணுவோம். ஸோ என்ன மியூசிக்காக இருக்குன்றதை அதன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பிரான் ஸ்டோமன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு கிரேசன் வளர் எஃபெக்ட்டுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல கார்மலைஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காராமா. கார்மலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் ஸ்டோமன் கூட ரீமேட்ச் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கான ஃபியூடியோ வந்து பார்த்தீங்கன்னா WWE டெவலப் பண்ணுவாங்க. ஒரு மேட்சோடய வச்சு முடிக்கும். இதை வச்சு நெக்ஸ்ட் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வைப்பாங்கன்னு பார்த்தோம். பட் நெக்ஸ்ட் வீக் வரலாம் நாங்கள் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஸ்மாக்டவுன்லேயே வச்சிரோம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு மேட்சும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்மலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காராமா. தரம் எப்படி வின் பண்ணாருன்றது தெரியல. அதனால இப்போ வரைக்கும் கரண்டாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக ரிசல்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மாக்டவுன் நடக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ணுவோம். பட் ஃபுல் ரிசல்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதான் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ WWE ரா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எது மெயின் ஈவெண்ட்டாக இருக்குது. ஸோ அது ரிலேட்டட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா WWE வியூவர்ஷிப் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பயங்கரமாக ஏமாத்திருக்காங்கன்ற மாதிரி பேசி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் யங் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப் கை.